தினமொரு அம்மன் பகுதியில் முதல் நாளான இன்று அங்காள பரமேஸ்வரி தாயாரினுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாமா? சிவபெருமானுக்கும் பிரம்மனுக்கும் 5 தலைகள் இருந்ததால பிரம்மனுக்கு ஏற்படக்கூடிய ஆணவத்தை அடக்கக்கூடிய விதத்தில் பிரம்மனுடைய 5வது தலையை வெட்டி எறிவார் சிவபெருமான். இதனால பிரம்மஹத்தி தோஷமானது ஏற்படும். சிவபெருமானுடைய கையில் இருக்கக்கூடிய 5வது தலை நீங்கிற வரைக்குமே பிரம்மஹத்தி தோஷமானது தொடரும் அப்படிங்கிற சாபத்தையும் பெற்றிருப்பார். இப்படி கையில மண்டையோடு சூலாயுதத்தை தாங்கி உடலெங்கும் சாம்பலை பூசிக்கொண்டு அலைந்து திரிவார் சிவபெருமான். அப்ப மேல்மலையனூர் வந்தடைவார். அப்ப அங்காள பரமேஸ்வரி அம்மன் கபாலத்திற்கு உணவிட முற்பட்டு கையில் இருக்கக்கூடிய சாதத்தை கொஞ்சம் கீழே சிந்த விடுவாங்க. அப்ப சிவன் கையிலிருந்து கபாலம் கீழே இறங்கி வந்து சாதத்தை சாப்பிடும் பொழுது அங்காள பரமேஸ்வரி அம்மன் விஸ்வரூபம் எடுத்து கபாலத்தை காலால மிதித்து அடக்குவாங்க. இதனால சிவபெருமானுக்கு பிடித்திருந்த பிரம்மஹத்தி தோஷமும் தீர்ந்தது. கோவில்ல மல்லாந்து படுத்த நிலையில பெரிய நாயகி அப்படின்ற திருநாமத்தை தாங்கி இருக்கக்கூடிய அன்னை பேய் பிசாசு மற்றும் தீய வினைகளை தீர்த்து வைக்கிறார் அப்படிங்கிற ஒரு ஐதீகமும் இருக்கு. மேல்மலையனூருடைய சிறப்பே மயான கொள்ளை தான். அன்னையை இந்த ஆடி மாதத்துல வணங்குவோம். எல்லா விதமான துன்பங்களிலிருந்தும் விடுபட்டு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வோம். ஓம் அங்காள பரமேஸ்வரி தாயே.